So hello everyone, welcome to Tools of Physics. So we will talk about the GATE 2012 quantum mechanics question number 5. Okay. A particle of mass m is confined in a two-dimensional square well potential of dimension A. Okay. So in the first line we consider the mass m, and then it is given as two-dimensional along with the square well potential. So potential அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இம்பார்ட்டண்டா நம்ம கன்சிடர் பண்ணினது டூ டைமென்ஷனல். ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் டூ கோஆர்டினேட்ஸ், தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஆஸ் வி நோ இட் இஸ் ஃபார் டூ டைமென்ஷன், ஸோ தே டிஸ்கிரைப் த லிமிட்ஸ் ஃபார் டூ திங்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். த லிமிட்ஸ் ஆர் -a to a. ஓகே. எல்ஸ்வேர் மற்ற இடத்துல எல்லாமே நாட் டிஃபைன்ட். ஓகே. கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் திஸ் பார்ட்டிகல். ஸோ இந்த பார்ட்டிகுலரோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோடனே எனர்ஜி கண்டுபிடிக்கணும். Okay, generally what we know, so இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்க போறோம். That is we know En is equal to n square pi square h cross square divided by 2m l square நம்ம போடுவோம். Here the limit is a, so we can use a square. Okay, now for exam point of view ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா for one dimension n square will be equal to n square, that is for one dimension. N square is equal to nx square plus ny square, this is for two dimension, and then n square is equal to nx square plus ny square plus nz square, that is for three dimension. Okay, so important thing நம்ம இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா here the limits are they described here as x and y, so நான் nx ny எடுத்திருக்கேன். If it is x and z na நம்ம nx square nz square நம்ம போட்டுக்கிறோம். So according to the question நம்ம இந்த n square நம்ம மாத்திக்கலாம். So இந்த பேஸ் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுட்டு இதை நம்ம அப்ளை பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதெல்லாம் அவங்க ஷார்ட் நோட்ஸ் மைக்ரோ நோட்ஸ்லாம் எழுதி ஜஸ்ட் ரீகால் இட் எவ்ரிடே. ஓகே. நவ் இட் இஸ் ஃபார் த கொஸ்டின் இஸ் ஃபார் டூ டைமென்ஷன். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா En is equal to pi square h cross square divided by 2ma square times of nx square plus ny square. Okay, so next case இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது first excited state. Okay, so first excited state அப்படினும் போது நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா there should be a combination. Okay, so ஒரு potential well அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n starts from 1 and it goes on. So ground state will be 1. Okay, 0 இருக்க முடியாது. Here nx ny அப்படிங்கிற காம்பினேஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ ரெண்டுமே ஒன்னா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் இது ஒன்று தான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷனாக இருக்க முடியும். ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் கிரவுண்ட் ஸ்டேட், தட் இஸ் 1,1 வில் பி கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே. நெக்ஸ்ட் கேஸ் வந்துட்டு ஐ கேன் டேக் 1 and 2 ஆர் 2 and 1. ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கணுமா 1,2 and then 2,1. ஸோ இது ரெண்டோட எனர்ஜி வேல்யூமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்துட்டு either 1,2 or 2,1, that is nx can take the value 1 or 2. According to that ny will take that value. Okay, so if I take nx is equal to 1, automatically ny will be equals to 2. நம்ம இப்படி மாற்றி கூட எடுத்துக்கலாம், that is 2 and 1. Okay, so first excited state பொறுத்த வரைக்கும் 1,2 நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது 1,1 will be the first ground state, 1,2 will be first excited state. ஓகே. அது அடுத்த ஸ்டேட் வேணும் அப்படின்னா இட் வில் பி 1,3 3,1 அது மாதிரி இருக்கும். ஓகே. நவ் ஸோ nx இஸ் ஈக்குவல் டு 1, ny இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா E1 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் தானே. ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் டேக் pi ஸ்கொயர் h cross ஸ்கொயர் divided by 2ma ஸ்கொயர் as it is, and then 1 square plus 2 square. Okay, so the first excited state oda energy is equal to pi square h cross square, 1 square plus 2 square will be 5, so 5 times of pi square h cross square divided by 2ma square. So options la enga irukku paathom appadina it is 5 pi square h cross square divided by 2ma square, option C la irukku. So option C will be the correct answer. Hope you understood this. If you are new to the channel, do subscribe and click the bell button for more updates. Thank you.